வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன குறைச்சல், நான் நல்லா இருக்கேன். சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாழ்க்கைன்னா எப்பவும் கஷ்டம், தடங்கள், போட்டி வந்துகிட்டே இருக்கும். அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு வெளியில வர்றதுதான் உண்மையான வெற்றி. ஒரு பிளானிங் வேணும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஆமா, நான் பிளானிங் எல்லாம் பண்றதே இல்ல. எனக்கு பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா பம் 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 தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ஏன் கூப்பிட்டீங்க? என்ன? சனியம் எப்படி இருக்கா? என்கிட்ட உண்மையை மறைக்காத, எல்லாத்தையும் சொல்லு. என்ன? அவளுக்கு என்ன, நல்லா தானே இருக்கா? உங்களுக்கு அவளை பத்தி எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு தான் எனக்கும் தெரியும் ஆண்டி. அவ வேலைக்கு போனான்னு தெரியும், அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. என் கண்ணை பாரு, மறைக்காம சொல்லு. சனியம்க்கு என்ன பிரச்சனை, என்ன சொன்ன அவ உன்கிட்ட? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ மறைச்சா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? இல்லனா சிலதை சொல்லிட்டு சிலதை மறைக்கலான்னு பாக்குறியா? இல்ல இல்ல. அப்போ நீ எதையும் மறைக்கல? இல்ல. உன்னை பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே. நீ எதையும் மறைக்கிறன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. உன்னோட அந்த 2 முண்டக்கண்ணு இருக்குல்ல, அது என்ன திருட்டுத்தனமா பாக்குது, அது என்ன சந்தேகப்பட வைக்குதா? சொல்லு. என்ன பார்த்து எப்படி ஆண்டி உங்களால சந்தேகப்பட முடிஞ்சது? நான் எப்போ உங்க பக்கம் தானே. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தையாவது மறைச்சிருக்கணும். என்ன பார்த்து சந்தேகப்படுறீங்களோ, சந்தேகப்படுறீங்களோ? இங்க பாருங்க ஆண்டி, நான் எப்பவுமே உங்க பக்கம் தான். சரிங்க ஆண்டி, நான் இப்ப கிளம்புறேன். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க என்ன கண்ணை மூடிட்டு நம்பலாம். ஆண்டி இங்க பாருங்க, எவன் வந்தாலும் சரி, நான் எப்போ உங்க பக்கம் தான். சரிங்க ஆண்டி, கிளம்புறேன். அப்படி சொல்லுடி என் செல்லம். சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு, ஸ்வீட் பண்ணி வைக்கிறேன். வரணும். மேடம், நீங்க கேட்ட மாதிரி பேமெண்ட் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன். உடனே கட்ட வேண்டிய பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிருக்கேன். ஆனா இது எல்லாத்தையும் கட்டுற அளவுக்கு இப்போ நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. வேணும்னா வேற கம்பெனில ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்ன சொல்றீங்க? இல்ல, இப்ப அப்படி பண்ண முடியாது. நான் இதுக்கு வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கிறேன். ஓகே மேம். சரி, நீ கிளம்பு. ஓகே மேம். வா வா. இத எல்லாத்தையும் நீயா பண்ண? எல்லாத்தையும் தனியாளா பண்ணிட்டேன். 20 நிமிஷத்துல வந்துடணும். சரியா? வெங்காய போண்டா பண்ணிருக்க, எப்படி வராம இருப்பேன்? உனக்கு பிடிக்கும்ல? இப்பவே வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா வரணும். என்ஜாய் பண்றோம் இன்னைக்கு. என்ன அங்கிள் இது? ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட்டிங் வச்சிருக்காங்களா? இல்ல, எங்க கடையை திறந்து 26 வருஷம் ஆச்சு. அதுக்கு தான் பார்ட்டி ஏதோ பண்ணணும்னு சொல்றா. அந்த ஜக்ல என்ன இருக்கு? அது என் செல்லக்குட்டி பண்ற ஸ்பெஷல் சர்பத். அதுல நிறைய மசாலாலாம் போட்டு பண்ணுவா. அத ஜில்லுன்னு குடிச்சா ஜிவ்வுன்னு இருக்கும். ஸ்வீட்லாம் பார்க்கும்போது எச்சி ஊறுது. அது நமக்கு கிடைக்குமா அங்கிள்? இப்ப ஆண்டி கிட்ட எதுவும் கேட்டுறாத. இப்ப செம்ம கோவத்துல இருப்பா. நம்மளே பாக்குறா. அப்படியே கேஷுவலா இரு. என்ன அங்கிள் அது? அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா கெஸ்டும் வந்துருவாங்க. அதுல எல்லாரும் பொம்பளைங்க தான். இங்க நம்ம நிக்க வேணாம், இடத்த காலி பண்ணிடுவோம். புரிஞ்சுக்கிட்ட செல்லம்? நமக்கு இங்க என்ன வேலை? நம்ம ஏன் உன் கடைக்கு போக கூடாது? நான் கறி வெட்டுறேன். ஐயோ வேணாம் அங்கிள், போன தடவை உங்க விரல வெட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. என் கூட வாங்க, வேற ஏதாவது பண்ணலாம். சரி, நீ சொல்றதும் சரிதான். வாப்பா. அங்கிள் சூப்பர் அங்கிள், நீங்க 2 பேரும் கண்ணியே பேசி கலக்குறீங்க. அதெல்லாம் பல வருஷம் ட்ரைனிங்டா. கூடி சீக்கிரம் உனக்கும் ஒருத்தி வருவா. அதுக்கப்புறம் பாரு, திருமண வாழ்க்கைய பத்தி எல்லாத்தையும் நீயும் கத்துப்ப. நடந்தா நல்லதுதான். ஹலோ, ஹாய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நானாடா, உண்மையை சொல்லணும்னா என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம இருக்கேன்டா. ஒருவேளை நீ ஃப்ரீயா இருந்தனா ஓஸ்பிரஸ் வேணா போலாமாடா? இல்ல வேணாம், இப்ப அங்க கூட்டமா இருக்கும்டா. அதுக்கு பதிலா நம்ம பீச் ஹவுஸ் வேணா போலாம். என்ன? இப்ப எனக்கு ஒண்ணும் வேலை இல்ல, வரேன். இது சனியம் சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமாண்டா, அவளே தான்டா. திரும்ப அவகிட்ட என்னடா பண்ண? டேய், அந்த பொண்ணே ஒரு அப்பாவி பொண்ணு. திரும்ப திரும்ப எதுக்கு அவளை காயப்படுத்திக்கிட்டு இருக்க? என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? அவளை ஹர்ட் பண்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணனா என்ன? சரி சரி, நீ எல்லாத்தையும் போன்ல சொல்லாத, நேரா வந்து சொல்லு. டேய், இது மிகப்பெரிய கதை. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், கோச்சிக்காம கேளு. சரிடா, எனக்கு புரியுது. நேர்ல பேசுவோம். நான் இப்ப கிளம்பி வந்துகிட்டே இருக்கேன். என்னாச்சுன்னே தெரியாது. என்னமோ என் மேலதான் தப்புங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன். என்ன வாழ்க்கடா. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன்.
சூப்பரா இருக்கு. குடிக்க இருக்காதா பின்ன? ஒரு விஷயம் தெரியுமா, எங்க ஊர்ல சர்பத் பண்றதுக்கு நிறைய பழங்களும் மசாலாக்களும் சேர்த்துப்போம். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இதுல பேரிச்சம்பழத்தை சேர்த்திருக்கேன். இது சுபியே தர்பூசணி விதையில பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இதோட ஃபிளேவர் இருக்கே அடிச்சுக்கவே முடியாது. இந்தாங்க பேரிச்சம்பழம் சர்பத்தை கொஞ்சம் குடிச்சு பாருங்க. சொல்ல மறந்துட்டேன், அத குடிச்சதும் இத ஒரு கடி கடிக்கணும். முதல் முறையா சாப்பிடுறீங்கல்ல, அதான் வேற ஒண்ணு இல்ல. எங்க ஊர்ல இது ரொம்ப ஃபேமஸ். ஏய் என்ன பர்கர் பீட்சான்னு என்னென்னமோ சாப்பிடுவியே, அதெல்லாம் வேஸ்ட். இது எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? ரொம்ப ஆரோக்கியமானது இது. உங்க கைக்கு நான் தங்க வளையலே போடணும். நல்லா இருக்கும். எனக்கு இன்னொரு கிளாஸ் அது வேணும். ஏதோ வெள்ளை கலர்ல இருக்க அந்த ஜூஸ் தான் வேணும். ஆமா சுபியா தான். இது எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண தெரியுமா? சீக்கிரம் சீக்கிரம். நல்லா சூப்பரா இருக்கு. என்ன டேஸ்டா இருக்கு. இங்க பாரு, எனக்கு தினமும் இத குடிக்கணும். எனக்கு இது எப்படி செய்யணும்னு சொல்லி தர, சரியா? அப்புறம் நானே செஞ்சு குடிச்சுக்கிறேன். கண்டிப்பா உனக்கு சொல்லி தரேன். முதல்ல எல்லாரும் இத சாப்பிட்டு முடிங்க சீக்கிரம். நல்ல டேஸ்டா பண்ணிருக்கேன். எல்லாரும் அங்க கொஞ்சம் பாருங்க. ஐயோ அங்கேயே பாத்துட்டுங்க. திரும்புவா பாத்தியா, திரும்பிட்டா. இங்க பாரு, அவ மட்டும் அங்க தனியா இருக்க. பாவமா இல்ல? அவளை ஏதோ ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. உனக்கு அவளை பார்த்தா பாவமா இல்லையா? எனக்கெல்லாம் அப்படி இல்ல. ஆமா, இன்னும் நீ சமோசா சாப்பிடல, அது ஒரு 4 எடுத்து சாப்பிடு. அப்புறம் என்னோட தோழிகளே, என் கடையை திறந்து 26 வருஷம் ஆகுது. அத கொண்டாடத்தான் நாம எல்லாம் கூடியிருக்கோம். சாப்பிட்டோம், குடிச்சோம், அப்புறம் டான்ஸ் Gönül bu sevdadan vaz mı geçecek? Bana ettiklerin az mı gelecek? Yandım Allah yandım. என்ன சீண்டி விட்டுட்டலடி, இப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. நீ பாத்துக்கிட்டே இருடி. Kandırma beni, derin uykulardan kaldırma beni. Oh! என்னப்பா ரொம்ப யோசனையா இருக்க, பேச மாட்டியா? ஒண்ணும் இல்லடா. நீ தானடா என்ன கூப்பிட்ட, ஏதோ பேசணும் முக்கியமான விஷயம், சீக்கிரம் கிளம்பி வான்னு. இப்ப இங்க வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு நான் பைத்தியம் மாதிரி தெரியுது உனக்கு? என் பக்கத்துல உட்கார என் நண்பனை நான் ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை. என் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அது தப்பா என்ன? என்னவோ சொல்ற புரியல. வந்த வேலையை பாக்குறேன். Cheers. இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீட்டிங் இன்னைக்கு ரொம்ப நல்லா போச்சு. நாளைக்கும் நீங்க கண்டிப்பா வரணும். ஏன்னா உங்க கம்பெனியோட பிரசன்டேஷன் வச்சிருக்கோம். அந்த பிரசன்டேஷன்ல எங்களோட மார்க்கெட்டிங்க பத்தி நான் சொல்றேன், ஓகேவா? இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கும் மறந்துடாம வந்துருங்க ப்ளீஸ். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ so much மேம். நாளைக்கு மீட்டிங் நல்லபடியா நடக்கும்னு நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நாங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கோம். இந்த கேம்பெயினை பத்தி நீங்களே குழப்பத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. கேம்பெயின் ரெடியா இருக்கு. ஆரம்ப கட்டம் மட்டும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். சரி, அப்ப நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். நான் சொதப்பிட்டேன்ல. நான் சத்தியமா சொல்றேன், இந்த கிரியேட்டிவ் வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப எல்லா வேலையும் டிலே ஆயிடுச்சு பாரு. இந்த மீட்டிங் என்கிட்ட விட்டுருந்தீங்கன்னா நான் தனியா பார்த்துப்பேன். ஆனா இந்த கம்பெனி அந்த மாதிரி இல்ல. என்னன்னா அவங்களுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அவங்களுக்கு கம்பெனியோட பாஸ நேரா பார்க்கணுமா. முதல்ல உங்க அப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் உங்க அண்ணன் வந்தாரு. ஆனா உங்க அண்ணன் ஏன் வேலைக்கு வர மாட்டேங்கிறாரு? என்கிட்ட கேட்டா என் அண்ணனை பத்தி உனக்கு தான் தெரியும்ல. அவரா வருவாரு, அப்புறம் திடீர்னு அவர் காணாம போயிடுவாரு. நிஜமாவா? ஓ
என் பொண்டாட்டிய ஏதாவது வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறியா? பாத்தியா உஸ்மான், ஒரு நாள் என் வேலை போயிடுச்சு. ஒரு நாள் உன் வேலை அது பத்திரமா பாத்துக்கோ, இல்லனா ஊர் பூரா வேலை இல்லாம என்ன மாதிரி சுத்த வேண்டியதுதான். பீஃபா இது? ஆமா அங்கிள். உஸ்மான், இது மாடோட எந்த பாகம்? அதோ அங்க பாருங்களேன், நெஞ்செலும்பு தெரியுதா உங்களுக்கு? ஓ, அங்கயா? அப்புறம் இன்னொரு விஷயம், அங்காரில தான் அதிகமா வெட்டுவாங்க. லைலா அங்க அதிகமா சாப்பிட்டுருப்பா. என் பொண்ணு பியூர் வெஜிடேரியன் தெரியாதா? என்னது பசன்னு? வெஜ் கட்லெட். என்ன ஒரு ஆச்சரியம், லைலா வெஜிடேரியன் தானே சாப்பிடுவா. இந்த மீட் பால் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போங்க. என்னப்பா கறியே இல்ல, ஆனா மீட் பால்னு சொல்ற? கறியை கடிச்சாதானே ருசியா இருக்கும், இது வெறும் மாவாச்சு. அங்கிள், எங்க கடையில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ரெண்டு சைட்லயும் வருவாங்க. அங்கிள், எதுக்காக மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதை சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். வேணாம் வேணாம், இதை நான் வாயில வைக்க மாட்டேன். நான் லைலா கொண்டு போறேன், அவளுக்கு விருப்பம் தான் சாப்பிட்டோம். அது போதும். அப்புறம் லைலா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்களா? அவளுக்கு என்னப்பா, என் பொண்ணாச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்ப சமீபத்துல ஒரு செமினாருக்கும் போயிருந்தா. அப்புறம் அவளுக்கு பிரான்ஸ்ல செட்டில் ஆகணும் ரொம்ப ஆசை. அவன் நிறைய பிரெஞ்சுக்காரங்களை சந்திச்சிருக்கா. அந்த ஊரையும் அந்த மக்களையும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். என்னது, பிரான்ஸ்ல செட்டில் ஆகணுமா? அதுவும் இப்பவே? எப்படிப்பா இப்பவே செட்டில் ஆக முடியும்? அவதான் என் வேலை பாக்குறான்னு தெரியல உனக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமான ஏதோ அட்வர்டைசிங் ஏஜென்சியாமே. அவளுக்கு அங்க போனமா, போறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கா. அவ எங்கிட்ட என்னென்னமோ சொன்னா, ஆனா அது எதுவுமே எனக்கு புரியல. உஸ்மான், என்னாச்சு? ஒண்ணுல அங்கிள், இதுல உன்னை சேர்க்க நான் மறந்துட்டேன். அதை சேர்த்துறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு எம்ரே. தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணு. நீ இல்லாம இந்த வீடும் பிடிக்கல, எனக்கு இந்த வேலையும் பிடிக்கல. எனக்கு உன் கூட சேரணும். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு. ஒரு பொண்ணோட மனசை அடிக்கடி இம்ப்ரெஸ் பண்ணோம்னா அவளுக்கு அடிக்கடி கிஃப்ட் தரணுமா? சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி கிஃப்டா கொடுத்துறேன். என் செல்லக்குட்டி, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? உனக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, எதையோ யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான்ப்பா. ஒன்னும் இல்லாம இருந்தா சரி. விஷயம் என்னன்னா, உன்னை இது மாதிரி டல்லா பார்த்ததே இல்லையா? அதான் உன்னை பார்க்கும்போது எங்களுக்கும் வருத்தமா இருக்கு. அதாம்மா. என்னாச்சுமா? வேலையில ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஆபீஸ்ல யார் கூட எது பிரச்சனை ஆச்சா? இல்லப்பா, யார் கூடயும் பிரச்சனை எல்லாம் எதுவும் ஆகல. சரி, பிடிக்கலன்னா போகாத. கடவுள் புண்ணியத்துல நமக்கு யார் உதவியும் தேவையில்லை. நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு. இல்லனா கடனை அடைக்கிறதுக்காக வேலைக்கு போய்கிட்டு இருக்கியா? அதுவும் என்னாலதான் போறியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க என்ன பேசுறீங்க? கம்பெனில எல்லாரும் கூட எனக்கு நல்ல பழக்கம் இருக்குப்பா. அங்க இருக்கிற ஒருத்தர் கூட மட்டும் தான் செட் ஆகல, அவ்வளவுதான். அவ்வளவு ஏன் இவ்வளவு வருஷமா ஜப சேர்த்தால எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அதையே நான் பொறுத்துக்கிட்டேன். இதை என்னால பாத்துக்க முடியாதா என்ன? ரொம்ப சந்தோஷம். நல்லா சாப்பிடுங்க. எனக்கு இந்த டீயை பாக்குறதுக்கு கூட ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன ஆச்சா? சூடா இருக்காமா? கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன். தாராளமா போ. காத்து வாங்குறது நல்லதுதான். அவ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும். அவ மனசுக்குள்ள நிறைய இருக்கு, எதையும் மறைக்கிறா அவ. அப்படிலாம் இல்லம்மா, அவ சின்ன பொண்ணு தானே, இதெல்லாம் சகஜம் தான், எல்லாம் சரியாயிடும். அவ பாத்து விடுங்க. அவ பாத்து. என் செல்லமே, என் செல்லக்குட்டி, எனக்கு ஒண்ணு தோணுச்சு. நாளைக்கு நானே கடைக்கு திருப்பி போறேனே. முடியாது. பிசினஸ் பத்தி எனக்கு தான் தெரியும், நானே பாத்துக்கிறேன். நீங்க தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்லயே இருங்க. கடையில இப்பதான் எல்லாம் சுத்த பத்தமா இருக்கு, நான் அப்படி வச்சிருக்கேன். ஏன் என்னைய பாத்துட்டு இருக்க? பேப்பரை பாரு, கேள்வி அதில் தானே இருக்கு. நான் உன்னையா பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி விடு, இப்ப நான் பேப்பர் பாக்குறேன். என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் இதுல கேட்டு வச்சிருக்க. நீ எல்லாத்தையும் நான் ஃபில் அப் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. நீ இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணணும். எங்க பண்ணு பாப்போம். நான் தானே உன்னோட லைஃப் கோச்.
எனக்கு தான் உன்னை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும். என்னை பத்தி நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? அதையும் அப்படி பாக்குற இப்படி பாரு, இது மூலமா நம்ம பந்தம் ஸ்ட்ராங் ஆகும்ல. இது எல்லாம் முடியும் போது உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு எந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிடலாம். அதனால தான் இதை ஃபில்அப் பண்ணவே சொன்னேன். சரியா சொன்ன. நீ என்னோட கிளைண்ட் பாரு. என்னை பொறுத்தவரைக்கும் கிளைண்ட் சொல்றதா சரி. அதுவும் இல்லாம நான் ரொம்ப பாசிட்டிவானதா. புது ஐடியாஸ் சொன்னா ஏத்துப்பேன். ஓகே, நான் வந்து ஃபில் பண்றேன். நல்ல விஷயம் தானே. ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. இதுக்காக தான் உன்னை லைஃப் கோச்சாவே நான் ஏத்துக்கிட்டேன். என்னது என்னது? ஓ இத நீ பாத்துட்டியா? நான் பாக்கல நினைச்சேன். எல்லாம் முடிஞ்சு கிளம்பும் போது இதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன். இப்பதானே நம்ம ரிலேஷன்ஷிப்பே ஆரம்பிச்சிருக்கு. அதான் லைஃப் கோச் ரிலேஷன்ஷிப். அதான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாமேன்னு. கிஃப்டா? என்னால நம்பவே முடியல. எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஜேஜே, உள்ள என்ன இருக்கு? அப்படியா? அப்பனா பாரு. ஓ வாவ், இது நான் போட ஸ்டைல் இருக்க சாக்ஸ் ஆச்சே. நான் இத போட்டு போன உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீ ரொம்ப ஸ்டைலான பொண்ணாச்சே. இத்தனை நாள் பழகி உன் ட்ரெஸ்ஸிங்க நான் கவனிக்காம இருப்பேனா சொல்லு. செம்மையா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நிஜமா சொல்றேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, என்னால வெயிட் பண்ண முடியல. நான் இப்பவே போய் இத போட்டு பாக்குறேன். இரு. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இத போட்டா எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கு. போட்டு வா. என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? இப்ப என்ன சொன்ன? உன்னை போட்டு வான்னு சொன்னேன். இத நான் என் கால்ல போடுறத நீ பார்க்கணும். அதாவது சாக்ஸ். ஏன் உன் யோசனை இவ்வளவு கேவலமா இருக்கு? சொல்றா சாக்ஸ் போட்டு பார்த்தா உன் ஆசை அடங்கிடுமா? எதுக்காக இந்த சின்ன விஷயத்தை நீ நெகட்டிவ் ஆயிட்டு இருக்க? பாசிட்டிவா எடுத்துக்க. இதுல பாசிட்டிவா? இதுல அப்படி என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்ற? எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு கேவலமான எண்ணத்தோட தான் இதை எனக்கு கிஃப்டா கொடுத்தியா? அம்மா தாயே, இது நல்ல எண்ணத்துல தான் நான் கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, இங்க பாரு. என்னால இதுக்கு அப்புறம் உன் பக்கத்துல நிக்க முடியாது. இன்னைக்கு கிளாஸ் கேன்சல். நீ முதல்ல வெளியே கிளம்பு. எம்மோடியோ சாக்ஸ் என்னோட கால். எம்மோடியோ, நான் நல்ல எண்ணத்துல தான் கொடுத்தேன். தப்பா எடுத்துக்காத. நீ கிளம்புறியா இல்லையா? போறதுக்கு முன்னாடி நம்மளோட அடுத்த கிளாஸ் எப்பன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது எனக்கா ஒரு நாள் தோணும். வேலை சரி, என்னமே எனக்கு இப்ப போயிடுச்சு. என் எனர்ஜி எல்லாம் நான் திரும்பவும் எடுத்துக்கணும். என் பாசிட்டிவ் வைப்ஸ் திரும்பி வர கொஞ்ச நாள் ஆகும். நீ கிளம்பு. சரி. கதவை நான் சாத்திட்டேன். ஒரு சின்ன பிரச்சனையை பெருசா ஊதி இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா பண்ணிட்டா. என்ன பொண்ணுடா இவ. எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னாச்சு? ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் போறேன் ஜான். ஏய் நில, நீங்க நடந்த எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்க பாரு, ப்ளீஸ் என்ன விடுங்க.
புத்தகங்கள்ல படிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் நேசிக்கிற ஒருத்தன், நான் பார்க்கணும்னு ஏங்கின ஒருத்தன் இப்ப என் கண் முன்னாடி நிக்கிறான். ஆனா கதைகள்ல வர மாதிரி இது சந்தோஷத்துல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவன் கூட சேர்றதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. பொய்ன்ற வார்த்தையே பிடிக்காத ஒருத்தன் கிட்ட நான் இன்னைக்கு வரைக்கும் பொய் தான் சொல்லிட்டு இருக்கேன். யாருங்க? ஜான். ஹே ஐலன், எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எம்ரேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அவனை பார்க்கணும். கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நான் கால் பண்ணட்டா? இல்ல ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க. நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா அவன் வர மாட்டான். என் கால்ஸ் எடுக்கவே இல்ல. அதுக்கே எங்க நின்னுட்டு இருக்க? வா வீட்டுக்குள்ள போலாம். இல்ல நான் பரவாயில்ல, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஏய் கம் ஆன், சொன்னா கேளு, உள்ள வா. வீடு இப்ப ரொம்ப அழகா இருக்கே. உங்க அப்பா தோட்டத்தை மாத்திட்டாரா? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்திட்டே இருப்பார்ல. ஆனா எனக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல ஐலன். ஆக்சுவலா உன்னை பார்த்தா கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா என்ன? நான் எம்ரேவை காதலிக்கிறேன். உங்க அப்பா என்ன வேலையை விட்டு தூக்கி எம்ரே என்னை விட்டு போனதுல இருந்து இப்படிதான் இருக்கேன். இதான் என் பிரச்சனை. இப்போ இருக்கா என்ன? ஆமா. எவ்வளவு நாள் ஆச்சு? இது என் தம்பிக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். என் கால் ஒண்ணு கூட அவன் எடுக்கல, எனக்கு கண்டுக்கவே இல்ல. அதான் அவனை நானே நேர்ல பார்க்கலான்னு வந்துட்டேன். ஒருத்தங்க காதல்ல விழுந்துட்டா இப்படிதான் முட்டாள்தனமா நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா காரணமே இல்லாம என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாரு. என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் உண்மையா சொல்றேன். எம்ரேவை பாதிக்கிற மாதிரி நான் ஒண்ணுமே பண்ணல தெரியுமா? ஆனா கடைசியில என் வேலையும் என்ன விட்டு போச்சு, என் காதலியும் நான் இழந்துட்டேன். இப்போ உங்க அப்பா வேற என்ன வெறுக்கிறாரு. ஆனா நீ எங்க கிளைண்ட்ஸ் எடுத்துக்கிட்ட, அது மட்டும் இல்லாம வேவு பார்த்ததாவும் சந்தேகப்படுறாங்க. நான் எதுக்கு வேவு பார்க்கணும்? அப்புறம் உங்க கிளைண்ட்ஸ்க்கு நல்ல ஆஃபர் கொடுத்தேன், அவங்க வந்தாங்க. உங்களுக்கே தெரியும் பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். ஒவ்வொரு ஏஜென்சியும் கிளைண்ட்ஸ் அவங்க பக்கம் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. சரி விடு, அதை பத்தி இப்ப பேச வேணாம். சரி இப்ப நான் எம்ரேக்கு கால் பண்ணவா வேணாமா? என்ன சொல்ற நீ? கூப்பிட வேணாம். உண்மை என்னன்னா நான் எதுக்கு இங்க வந்தேன்னு கூட தெரியல. எனக்கே முட்டாள்தனமா தான் தெரியுது. சொல்லாம கொல்லாம நடு ராத்திரி அவன் வீட்டு வாசல்ல இப்படி நின்னுட்டு இருக்கேன். நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்? ஆனா அவனை நினைக்காமலேயும் என்னால இருக்க முடியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. புரியுதா? உன் நிலைமை எனக்கு ரொம்ப நாளாவே புரியுது. சரி அப்ப நான் கிளம்புறேன். ஓகே. எப்படியும் எம்ரே வரமாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஜான், நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவர். என் கூட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குட் நைட். குட் நைட். அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையே. லேப்டாப்ல உனக்கு என்ன வேலை? உண்மையை சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண போறேன், சும்மா நெட்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி கூட நானே பாக்குறேன். இல்ல வேணாம், நான் தானே பாக்குறேன். எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு இருக்க? பிரான்ஸ்ல என்ன பண்ண போற? அங்க எதாவது வேலை இருக்கான்னு? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என் வேலை விஷயமா சில விஷயங்களை தேடிக்கிட்டு இருக்க. நான் பண்ற வேலை பிரான்ஸ்ல இருக்கா அந்த மாதிரி. ஓ, உன் வேலை விஷயமா பாக்குறியா? அதாவது நானே என் வேலையை பத்தி இதுலதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேனா. என்னோட ப்ரொஃபஷன் என்ன, உலகத்துல எங்க வேணாலும் பண்ணலாமா? ஒன்று அப்படிதானே. கறிவெட்டுற வேலை அங்க இருக்கா? நீ பிரான்ஸுக்கு போலாமனா? இல்ல, அங்க நான் போக முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு தனி ஸ்டைல் ஒண்ணு இருக்கு. அங்க எல்லாரும் பச்சையா உப்பு சப்பு இல்லாம சாப்பிடுவாங்களா.
அவங்க ஊருக்குன்னு தனியா சீஸ் வேற இருக்கு, ரோக் ஃபோர்ட்டா. உனக்கு அதை பத்தி தெரியுமாண்ணா? இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் பிரான்ஸ சுத்தமா வெறுத்துட்டேன். அந்த லைலா கிட்டாங்கலாம் போவேனான்னு சொல்லுமா. லேலாவா? அதானே பார்த்தா. என்னடா இவன் திடீர்னு பிரான்ஸ பத்தி இவ்வளவு ஆராய்ச்சி பண்றானேன்னு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எல்லாம் லேலாக்காக தானே பாத்துட்டு இருந்த. என்ன பேசுற நீ? முதல்ல எந்திரிச்சு போய் தூங்கு. போய் தூங்குன்னு சொன்ன. ஓய் ஓய் ஓய், என்ன வா வா பிரான்ஸுக்கு போய் கறி வெட்டலாம். போய் தூங்குன்னு சொன்ன. பிரான்ஸுக்கு போலாம். இப்படி ஒரு அழக நான் கனவுல கூட பார்த்ததில்லை. எதுக்கு என்ன விட்டு போன? ஏன்னா எனக்கு நீங்க வேண்டாம். நான் உங்களை நேசிக்கல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் உன்னை நம்ப மாட்டேன். உன்னோட இந்த பார்வை, நீ என்ன தொடும்போது உன்னோட சிரிப்பு, நான் உன்னை நம்ப மாட்டேன். வேற என்னமோ இருக்கு, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாத? ஏன் இப்படி சொல்ற? உன்னை பத்தி வேற என்ன நான் தெரிஞ்சுக்கணும்? நான் எதையும் சொல்ல விரும்பல. நீங்க என்னை விட்டு போனாலே போதும். நல்லா தூங்கிட்டு இருந்தாடா. பார்த்தாலே தெரியுது என்ன சந்தோஷமா இருக்கீங்களோ. நீங்க கம்பெனிக்கு வராம எல்லாமே சொதப்பிடுச்சு. டைம் பாத்தீங்களா? வேலையை முடிச்சுட்டு இப்பதான் நான் வரேன். தம்பியை நல்லா வேலை பார்க்க விட்டுட்டு அண்ணா இங்க நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. என்ன வாழ்க்கை இது? கெஸ்ட் வந்திருந்தாங்க போல இருக்கு. ஒன்னா உட்காந்து வேற குடிச்சிருக்கீங்க. என்னோட கெஸ்ட் யாருன்னு தெரியுமாடா? யாரு? ஐலன். என்ன சொன்னீங்க? ஐலன் நீங்க வந்தாளா? அவ ஏதாவது சொன்னாலா? அவ மனசு உடைஞ்சு போயிருக்காடா. எம்ரே என்னை எப்போ தூக்கி போட்டான், ஆனா இன்னும் நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய புலம்னா. என்ன விளையாடுறீங்களா? அவ உங்ககிட்ட புலம்புனாளா? என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தி காதல்ல விழுந்துட்டா என்னெல்லாம் பண்ணுவாளோ அதைத்தான் அவளும் பண்ணா. வேற ஒண்ணும் இல்ல. வேலைக்கு போறதுன்னு நிறுத்திட்டா. உன்னை பார்க்க எங்க வீட்டுக்கே வந்துட்டா. எப்பவும் ஓ நினைப்பாவே இருக்கா. உன்னை மறக்க முடியலையா? கண்ணை மூடி திறந்தா எங்க பார்த்தாலும் ஓ முகம் மட்டும்தான் தெரியுதா. போடா போய் அந்த பொண்ணுகிட்ட பேசு. ஆனா நீங்களும் அப்பா வந்து அவளை வெறுத்துட்டீங்களே. அடே, மத்தவங்க நினைக்கிறத வச்சு நீ என்னடா பண்ண போற? சொல்றா, உனக்கு அவளை உண்மையிலே பிடிச்சிருக்க? ஓகே விடுங்க, நம்ம நாளைக்கு பேசலாம். டேய் இங்க பாரு, உனதான் உனக்கு பிடிச்சிருக்கோ இல்ல பிடிக்கலையோ முகத்துக்கு நேரா போய் சொல்லிடுறேன். ஏன் இப்படி ஓடி ஓடிடும்? நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன். தெரியும்ண்ணா. சரி நான் அவகிட்ட பேசுறேன். போட போய் பேசு. இன்னொன்னு இல்ல. குட் நைட்.
வந்துட்டியா? உள்ளவா? ஹலோ ஜேஜே, வெளியே தான் இருக்கேன். டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆனா நான் உள்ள வர மாட்டேன். இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களை குவாரண்டைன்ல வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாதி பேருக்கு பாய்சனிங் ஆயிடுச்சு. பாய்சன்? குவாரண்டைனா? என்னது? ஜேஜே ஜேஜே என்ன? ஜான கூப்பிட்டியா இல்லையா? கூப்பிட்டேன். அவர் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதனால தான் மறுபடியும் கூப்பிட முடியல. இப்ப நான் என்ன பண்றது? நான் என்ன பண்ணுவேன் ஜேஜே? நான் என்ன பண்ணுவேன்? நீயும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறல்ல? நான் இப்ப என்ன சொல்லல. நான் இந்த ஆபீஸ்ல கீழே வேலை பாக்குறேன்னு தெரியும்ல. என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னதான் பண்றது? பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. இந்த ஆபீஸ்ல வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த பிரச்சனைக்குலாம் ஒரு முடிவே கிடையாதா? யாராவது என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு இவளுக்கு? புடிச்சிருச்சு, பைத்தியம் புடிச்சிருச்சு. ஜிஜி என்னாச்சு? சனேம், நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. நேத்து ஆபீஸ்ல எல்லாரும் சிக்கன் சாப்பிட்டாங்களா? எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. மேனேஜர், டைரக்டர், டிசைனர் இவங்க எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ட்ரிப்ஸ் வர ஏத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அப்ப ஜான் அவருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? இதுக்கு அவருக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு? எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, பயமா இருக்கு. ஒருவேளை அது காத்துல பரவுமா என்ன? வயிறு வலிக்குது, தலை சுத்துது, வாந்தி வர மாதிரி இருக்கு. என்னாச்சு? எனக்கு வாந்தி வருதா? என்னன்னு சொல்ல. என் முகத்தை பார்த்து என்னன்னு சொல்லு. ஜேஜே ஒண்ணும் ஆகல ஜேஜே, கொஞ்சம் அமைதியா இரு. நான் ஏதாவது உனக்கு உதவி பண்ணணும்னா சொல்லு. என்ன பண்ண முடியும்? ஜேஜே, என்னோட காஃபி எங்க? காஃபி குடிக்காம என்னால வேலை பண்ண முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. இந்த டென்ஷன்ல காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறேன். மீட்டிங்கை கேன்சல் பண்ணி தொலைக்கலாம்ல. மீட்டிங்கை கேன்சல் பண்ணா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன ஆகும்? நான் சொல்லட்டுமா? நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் மொத்தமா இறங்கிடும். நம்ம வேலையும் போயிடும். உனக்கு தெரியுமா? 2 வருஷமா நான் கத்திக்கிட்டே இருந்த எல்லாரும் வெஜிடேரியனுக்கு மாறுங்கன்னு. எனக்கு புரியுது. நாம என்ன பண்றது? பேசாம அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாமே. ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு சொல்லு. சிக்கன் விக்கிற கஸ்டமர் கிட்ட போய் நம்ம சிக்கன் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றியா? வேணா இப்படி சொல்லலாமா? அவங்க வேற கம்பெனில சிக்கன் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லு. நம்ம கஸ்டமர் கிட்ட அவங்களோட சிக்கன் வாங்காம வேற கம்பெனியோட சிக்கன் வாங்கி சாப்பிட்டோம்னு சொல்றியா? எந்த பக்கம் போனாலும் கேட்ட போறாளே. இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்க காஃபி கேட்டீங்களா? இத கொண்டு வரேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. நான் உன்னை பத்தி என்ன என் மனசுல நினைச்சனோ நீ அப்படியே தான் இருக்க. எப்பவுமே இதே மாதிரி இரு. ரொம்ப ரொம்ப திமிரு பிடிச்சவளா. தயவு செஞ்சு உன்னோட கேரக்டரை மாத்திக்காத. எம்ரேக்கு போன் பண்ண. எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லு. ஜான் அப்ப வராரான்னு பாக்கலாம். அதையும் நான் தான் பண்ணணுமா? குட் மார்னிங். போது இறங்குங்க. நான் கண்டிப்பா இந்த மரத்தை ஒரு நாள் வெட்ட போறேன் பாருங்க. உன் ஆளோட மீட்டிங் நல்லா போச்சாடா? தயவு செஞ்சு இறங்குறீங்களா? உங்களை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், இறங்குங்க இறங்க. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் நான் முடிச்சிட்டேன். சொல்லு சனேம். என்னாச்சு? எத்தனை பேருக்கு? எங்க இருக்காங்க? ஓகே, நான் இப்பவே வரேன். நான் உடனே ஆபீஸ்க்கு போறேன். அங்க எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சான். ஏய், ஒரு நிமிஷம்டா. நில்லு. ஃபுட் பாய்சனிங் எந்த ஹாஸ்பிட்டல்டா? அவ்வளவு சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லைனா சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஆனா கண்டிப்பா ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க. சரி, ஓகே, நான் கிளம்ப. யாரா உனக்கு கால் பண்ணதே? சனேம் தானா? சனேமா? அவதான் வேலையை விட்டால. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காளா? அது அவகிட்டே கேளுங்கண்ணா. ஏன் அவளை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? பைல்ஸ் கொடுக்க வந்திருப்பா, அதான் எனக்கு தெரியும். அப்படின்னா இப்ப அவ உன் கேபின்ல தான் இருக்கா, அப்படித்தானே? ஆமா, நான் ஆபீஸ் தான் போறேன். நீங்க கூட வரீங்களா? சொல்லுங்க. சரி, ஓகே, வராதீங்க. போய் அப்படியே மரத்துல தூங்கிட்டு இருங்க. இதை நானே பாத்துக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். பாய். என்னடா திரும்ப சிக்கன் ஆர்டர் பண்ணீங்களா? என்ன நீங்க எவ்வளவு அடிபட்டாலும் திருந்தவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்காக எல்லாரும் கொஞ்சம் அதிகமா உழைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த வேலையை கச்சிதமா முடிக்கணும். அப்புறம் நீ எல்லா காப்பியும் ரெடி பண்ணிட்டியா? முடிய போகுது. ஏஜி, ஒரு பெயிண்டரா நீ தான் இன்னைக்கு மீட்டிங்ல அத பத்தி பேச போற, புரியுதா? கண்டிப்பா. அவன் பேர் என்ன? மெட்டே. நீ தான் இன்னைக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஆனா நான் அதை டைப் பண்ணலையே. நீ அதை டைப் பண்ணலன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உனக்கு எழுத படிக்க தெரியும்ல. நீ எல்லாத்தையும் நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோ. நீ எழுதின ஸ்கிரிப்ட மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு தோன்றது மீட்டிங்ல பேசுற. புரியுது, பண்றேன். வெரி குட். வால்கான் எங்க இருக்கான்? அவன் இன்னும் ஹாஸ்பிடல்ல இருந்து வரலன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவன் எந்திரிச்சு நிக்கிறதுக்கே முக்கறான். அவனுக்கு மீட்டிங் வரணும்னு ஆசையா இருக்கு. வந்தா எங்க வாந்தி எடுத்துட்டு போறேன்னு பயம். சேச்சி, அவன் வரானான்னு தானே கேட்டேன். எதுக்கு நீ இவ்வளவு அருவருப்பா பேசிட்டு இருக்க? நான் என்ன சொல்றேன்னா, இனிமே இந்த ஆபீஸ்ல எல்லாரும் பாவக்காய் தான் சாப்பிட்டாக்கணும். பாவக்காவா? ஆமா, பாவக்காய் தான். இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாம நான் எப்படி கஸ்டமர் கிட்ட பேசுவேன்? இந்த மீட்டிங்கை நான் எப்படி நடத்த போறேன்? யாராவது ஒரு கஸ்டமர் ரெப்ப என் கண்ணு முன்னாடி காட்டுங்களேன்.
வாய்ப்பே இல்ல. இவளுக்கு மட்டும்தான் கஸ்டமரோட டேட், டார்கெட், அவங்களோட கேம்பெயின் எல்லாமே தெரியும். வேண்டாம். நான் முடிவு பண்ணிட்டேன், இது அவ தான் பண்ணணும். என்னாச்சா? சனேம் டியர், இன்னைக்கு வால்கனால வர முடியல. அதனால இன்னைக்கு மீட்டிங்ல நீ தான் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும். இல்ல, எனக்கு அதெல்லாம் வேணாம். அப்புறம் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். இந்தாங்க, எல்லாம் சரியா இருக்கா? என்னால முடியாது. உன்னால முடியும், நீ தான் பண்ணியாகணும். உனக்கு தான் எல்லாமே மனப்படமா தெரியும். இதுக்கு முன்னாடி நீ இதை பண்ணிருக்க, ரொம்ப அருமையா பண்ணிருந்த. இங்க பாரு, உன்னால நிச்சயமா முடியும். நீ தான் இதை பண்ணணும். முடியுமா? கண்டிப்பா முடியும். சொல்லுங்க. அப்படிதான். நல்லா கேளுங்க. ஆமா, அப்படியே ஒத்துக்கலாம் பாப்போம். எல்லாரும் கேக்குறோம்ல. இல்ல, சாரி, என்னால இதை பண்ண முடியாது. எனக்கு இதை பண்ண தோணல. ஏன்னு தெரியுமா? ஏன்னு தெரியும். ஏன்னா நான் தான் உன்னை அதிகமா கோவமே படுத்திருக்கேன். உன்னை கையெடுத்து கேக்குறேன், தயவு செஞ்சு இந்த ஏஜென்சிக்கு நீ இருந்து ஆகணும். எங்களுக்காக இந்த மீட்டிங்ல கலந்துக்கோ ப்ளீஸ். நீங்க இவ்ளோ இறங்கி கேக்குறதுனால கண்டிப்பா கலந்துக்கிறேன். நீ உன் இடத்தை விட்டு நகர்ந்துடாத. தயவு செஞ்சு நான் சொல்ற வரைக்கும் நீ உன் இடத்துலயே இருக்கணும். புரிஞ்சதுல? மேடம், மேடம் எங்க இருக்கீங்க? போச்சு, எல்லாமே போச்சு மேடம். எல்லாம் சொதப்பிருச்சு. கஷ்டப்படுறதுலாம் வேணே போயிடுச்சு. இப்பதானே எல்லாத்தையும் நான் சரி பண்ண, அதுக்குள்ள அடுத்தது என்ன வந்திருக்கு? அந்த குச்சி செம்மையா இருக்கு. ஜிஜி, யார் அவங்க? கோழிங்களுக்கெல்லாம் காட் மதர். எல்லா கோழிங்களுக்கும் இவங்க தான் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ரொம்ப கோவக்காரங்க, பட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. ஒண்ணு பிரச்சனை இருக்க இடத்துல அவங்க வருவாங்க, இல்லனா அவங்க வந்த இடத்துல பிரச்சனை ஆயிடும். இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். 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 நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. கை கொடுங்க. என்ன சர்ப்ரைஸ்? இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, அதான் வந்தேன். அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்திருக்கேன். இன்னும் ரெடி ஆகலையா? நாங்க தயாரா இருக்கோம், எல்லாருமே ரெடியா இருக்கோம். என்னோட மேனேஜர்ஸ் நேத்து மீட்டிங் எப்படி போச்சுங்கறத தெளிவா என்கிட்ட சொன்னாங்க. என் உள் மனசும் சொல்லுச்சு, சீக்கிரமா எழுந்துரு, போ, நீயே போய் நேர்ல பாருன்னு. இந்த ஏஜென்சி கூட நாங்க 40 வருஷம் இருந்திருக்கோம். ஆனா அசிஸ் இந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் உங்க ஏஜென்சி முன்ன இருந்த மாதிரி சுறுசுறுப்பா செயல்படலன்னு தான் சொல்லணும். ஆமா, அதெல்லாம் இல்ல, நிச்சயமா இல்ல. எங்களோட காம்படிட்டர்ஸ் எங்களோட கம்பெனியோட மார்க்கெட்டை குறைக்கணும்ன்றதுக்காக இப்படி வதந்தியை கிளப்பி விடுறாங்க. உங்களுக்காக ஒரு அருமையான கேம்பெயினை நாங்க ரெடி பண்ணிருக்கோம். அப்ப சரி, அதை என்கிட்ட காட்டுங்க. ஓகே, எல்லாரும் மீட்டிங்க்கு போயிடுங்க. நான் அந்த பக்கம் போயிடுறேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஏம்ரே, நீ எப்படி இருக்கப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. உங்க அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஒரு சின்ன ட்ரிப்புக்கு போயிருக்காரு. சீக்கிரமா வந்துருவாரு. தெரியும், நானும் அவரும் அப்பப்போ பேசிப்போம். நான் அவரை கேட்டதா சொல்லுப்பா. கண்டிப்பாமா. ஆரம்பிக்கலாமா? ப்ளீஸ் வெல்கம். பரவாயில்ல, நீங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நன்றிமா. அப்புறம் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஹாய் அங்கிள். நல்லா இருக்கியாமா? ஹாய். நீ எங்க போய்கிட்டு இருக்க? ஹைசூன் பீச்ல ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்கானா, அதான் பார்க்கலான்னு போறேன். என்ன ஏற்பாடு? டெல்லியா எல்லாம் கடைக்காக பண்ணன்னு சொன்னா. கடைக்காகவா? நானும் வரேன். வா. ராமி, சொல்லுங்கக்கா. கொஞ்சம் கடையை பாத்துக்கிறியா? சரிங்கக்கா. சரி, வா போலாம். இந்த எடுத்துக்கோ, நல்லா இருக்கு. இதோ எங்களோட ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் இங்க வச்சிருக்கோம். இதுதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண டிசைன்ஸ். எனக்கு இதுல எதுவுமே பிடிக்கல. ஆனா முதலாளியை எதிர்த்து நின்னு அந்த கோழியோட கதை எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதை அப்படியே விட்டுட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐடியா கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து வர வாய்ப்பே இல்ல.
இது எப்படின்னா எங்களோட கஸ்டமர்ஸ புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்க தான் இதை பண்ணிருக்காங்க. இது யாரோட ஐடியா? இது ஒருவேளை திருடின ஐடியாவா இருந்தா ஒத்துக்கவே மாட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோமா? இந்த டீம்ல இருக்க எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கோம். இதுக்காக நாங்க நிறைய யோசிச்சோம். எங்க கிளைண்ட்ஸ் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. உனக்கு மீட்டிங்ல தொணத்தணும்னு பேசுறது தவிர வேற எதுவும் தெரியாதா? என்னது? ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல பேரழகனா இருக்கடா. நீ எங்க இருந்துடா வர? இங்கதான் நான் பக்கத்துல இருந்தேன். மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே எப்படி ஆகாது ப்ளீஸ். நல்லா இருக்கேன்டா, நல்லா இருக்கேன். என்ன உங்களுக்கு வெல்கம்லாம் பயங்கரமா இருந்துச்சா என்ன? என்ன எல்லாம் ஒழுங்கா பண்ணீங்களா இல்லையா? நாங்க பண்ணோம். ஆமா பண்ணோம். சரி ஓகே, நீங்க ஆரம்பிங்க. பாஸ், நீங்க வேணும்னா இங்க உட்காருங்களேன். இல்ல நீங்க வாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உட்காருங்க.